போக பொருளா மட்டுமே வச்சு பார்த்துட்டு இருந்தாயா இந்த ஆண்கள். இந்த ஆணாதிக்க சமுதாயத்துக்கு சவுக்கடி கொடுக்கறதுக்காக வந்த படம் தானையா விதி. வேலைக்காரி, அண்ணாவின் வேலைக்காரி திரைப்படத்துல அமிர்தம் என்ன ஆனா அவருடைய பெண்ணுரிமை அன்னைக்கு ஜெயிச்சதுயா. விதிங்கிற திரைப்படத்துல படி தாண்டினால அவ பத்தினி தான். இந்த பெண்களுக்கு இன்று பெண்ணுரிமையை பெற்று தந்தது இந்த திரைப்படங்கள் தானே ஐயா. 20 வயசு பொண்ணு இருக்குயா, அந்த பொண்ணுக்கு 20 வயசு இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுத்துருதான். ஏதோ ஒரு வருஷத்துல அந்த புருஷங்காரன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அப்படின்னா உடனே நம்ம ஆளு அந்த பொண்ணுக்கு பூ அழிச்சு பொட்டை அழிச்சு, இல்லே வேண்டாண்டானா கேட்க மாட்டான். பொட்டை அழிச்சு பூ அழிச்சு, டேய் ஏன்டா இப்படி செய்றீங்க? 20 வயசு பொண்ணுக்கு 60 வயசு ஆயுசு இருக்குடா, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவதற்கு கூட தைரியம் இல்லை. ஏன் இந்த சமுதாயம் எப்படின்னா, பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிஞ்சா போச்சுங்கிற முட்டாள்தனமான சமுதாயத்தில் நின்றுக்கிட்டு அப்படி ஒரு கருத்தை வலியுறுத்திற்காக வந்த திரைப்படம் தான் ஐயா பசும்பொன்கிற திரைப்படம். இந்த பசும்பொன்கிற திரைப்படத்தை பார்த்து இன்று தமிழகத்தில் மருதாளி கட்டி கொண்ட பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்த திரைப்படம் நம்முடைய பசும்பொன் என்ற திரைப்படம் யா. இப்படி விதவைகளுக்கு ஆதரித்த திரைப்படம் பசும்பொன். இதை மட்டும் இல்லையா, இன்னைக்கு பெண்களுக்கு திரையில எப்படி காட்டுறாங்க? ஒரு பெண்ணை ஐஏஎஸ் காட்டுறான், ஐபிஎஸ் காட்டுறான், போலீஸா காட்டுறான், மேனேஜரா காட்டுறான், இன்ஸ்பெக்டரா காட்டுறான். இதை பார்க்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன தோணும்? நாமும் இதே மாதிரி பெரிய அதிகாரியா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதியா. அதனால வீட்டில் கேட்குறாங்க, எப்பா அண்ணனை மட்டும் பிஇ எம்இ படிக்க வச்ச, என்னை மட்டும் பிகாம் பிஎஸ்சி படிக்க வைக்கிறையே. இப்படி பெண்ணுரிமையை வீட்டிலே நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு உணர்வை பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெற்றுக் கொடுத்தது துள்ளாத மனமும் துள்ளுங்கிற திரைப்படம் தானையா. இன்றைய பெண்களுக்கு அனைத்து வகையான பெண்ணுரிமையும் தேடி தந்தது இந்த திரைப்படங்கள் தானே. மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜா, இந்த திரைப்படங்கள் எல்லாம் இந்த திராவிட கேட்க கொள்கைகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன ஐயா. பகுத்தறிவு சிந்தனைகளை திரைப்படங்களில் புகுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள் ஐயா. விவேக் காமெடி பார்த்திருப்பீங்க இல்லையா? விவேக்கும் அவர் ஹீரோவும் ஒரு வண்டியில போய் மோதுவாங்க. மோதினோடனே கீழே விழுந்துருவான். அப்போ விவேக் கேட்பான், என்ன டே வண்டியில் இருக்கிற 360 ஸ்பேர்ஸ் பாஸ்ல ஓடாத வண்டியாடா அந்த கட்டி இருக்கிற எலுமிச்சம்பழத்தில் ஓடுது. இப்படி நகைச்சுவையாக பகுத்தறிவை விதைத்தது இந்த திரைப்படங்கள் தான் ஐயா. ஜாதி ஐயா, இந்த ஜாதி அப்படிங்கிறது யாராலும் வேரோட புடுங்க முடியாத ஒன்றா இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலங்கள்ல இந்த திரைப்படங்கள் தானையா இன்றைக்கு இந்த ஜாதிங்கிற வேறையை புடுங்கிச்சு. வேதம் புதிதுன்னு ஒரு படம். அந்த படத்துல அந்த சிறுவன் கேட்பான் சத்யராஜை பார்த்து, உங்க பேர் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு சத்யராஜ் சொல்லுவாரு, பாலுத்தேவர் அப்படிம்பாரு. அப்போ அந்த சிறுவன் கேட்பாயா, பாலுங்கிறது உங்க பேரு, பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீ படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்பாயா. அந்த கேள்வி கேட்ட உடனே சத்யராஜுக்கு மட்டுமல்ல ஜாதி வரி பிடித்த ஒவ்வொருவருக்குமே செவிட்டில் அடைத்தது போல் இருந்தது இல்லையா. அன்னைக்கு ஒளிந்தது இந்த ஜாதி என்கிற திரு கலை. ஜாதிக்கு இப்படின்னு கிழக்கு வாசல், இது நம்ம ஆளுங்கிற ஒரு திரைப்படம் ஐயா. அதுல முடிவெற்ற குளத்துல பிறந்திருப்பாரு பாக்கியராஜ், வேதம் ஓதுற குளத்துல பிறந்திருப்பாங்க சோபனா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை வந்து ஏமாத்திட்டான்னு கூட அந்த மாமனாருக்கு கோவம் வராது. அவன் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணை நீ தொடக்கூடாதுன்னு சொல்லுவான் ஐயா. இப்படித்தாயா இன்னைக்குள்ள பெரியவங்க இருக்காங்க. இந்த பெரியவங்களை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான் எத்தனையோ இருந்தாலும் அவங்க திருந்தனவாடு இல்லை. இந்த திரைப்படங்கள் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கு தான். ஜாதியை ஒழித்தது திரைப்படம் தான். மதங்கள் என்னையா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பேசிட்டு இருக்க? மாரியம்மாள் ஒண்ணுதான் மேரியம்மாள் ஒண்ணுதான் சொன்ன திரைப்படம் தானையா அலைகள் ஓய்வதில்லை.